பேச்சுரிமை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நடந்த இந்த சேலம் கூட்டம் கம்ப்ளீட் ஆஃப் லாப். கோவை ரோட் ஷோ, இன்று சேலம் பொதுக்கூட்டம். கூட்டத்தை பார்த்தீங்களா? சேரெல்லாம் கலக்க 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 போட்டு வச்சிருந்து, என்ன சேரை விட மேடையில் தான் அதிகமாக நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள். யாராரு? அரசியலிலே அனாதையாகி போன, வேற வழி இல்லை, அரசியல் கட்சியிலே அரசியலிலே அனாதையாகி போனவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கெல்லாம் வாங்க புகலிடம் நான் தருகிறேன்னு. மோடிக்கு பெரிய மனசு வேணும்ல, அதெல்லாம் கூப்பிட்டாரா வச்சிருக்காரு. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக தர வேண்டும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஒவ்வொரு கட்சியா பார்த்தோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பச்சோந்திகளின் கட்சி. அது அவருக்கு வேற வழி இல்லை. அந்த கட்சி முடிந்தது. கட்சியின் இறுதி நாடி துடிப்பு, அவர் மருத்துவர் தானே, நாடி துடிப்பை பார்க்க தெரியும்ல. பல்ஸ் ரேட்லாம் கீழே குறைஞ்சு போச்சு. பாமகவுடைய பல்ஸ் ரேட்டு கீழே ரொம்ப வந்துருச்சு. இனி இது தேராதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவருக்கு. இந்த தேர்தல் இந்த அளவுக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்து ஒரு அளவுக்கு கொண்டாந்து வச்சிருக்காரு பாருங்க அண்ணாமலை. அந்த அளவுக்கு அவருக்கு மகிழ்ச்சி தான். ராமதாஸுக்கு சும்மா நாடகம் ஆடுறாரு, அதெல்லாம் கிடையாது. இந்த கட்சியினுடைய யோகியதை அவ்வளவுதான், இவ்வளவுதான் போனியாகும், இவ்வளவு இதை வச்சு இதுவே பெரிய விஷயம். பணம் வாங்கிடலாம். ஏன்னா பணம் கொடுக்கும் பொன்முட்டையிடும் வாத்துகளை எல்லாம் முதல்ல அமுக்கிட்டார், லபக்குன்னு அமுக்கிட்டார் அண்ணாமலை. மேடையில் பார்த்தோம்ல, டிடிவி தினகரன் நம்பர் 1 பொன்முட்டையிடும் வாத்து, அதற்கடுத்து ஓபிஎஸ். சரி, ஏன் அனாதை கட்சிகள்னு சொன்னேன்னா, கோச்சுக்க வேணாம், நீங்க பண்றதுக்கு அப்புறம் அப்படித்தானே சொல்ல முடியும். வேறு போக்கிடம் இல்லை, வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதில் பெரிய பியூட்டி, நம்ம டிடிவியும் ஓபிஎஸும் போட்டுக்கொண்ட சண்டை, தர்ம யுத்தம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை கொன்றது யார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயம் நாங்கள் கண்டுபிடிப்போம் புரட்சி தலைவியை கொன்றது இந்த கூட்டம் தான். யாரு? சசிகலா மேல டைரக்டாகவே நேரடியாகவே குற்றம் சாட்டினார். சசிகலா குடும்பத்தை, டிடிவி தினகரனை, எல்லாரையும் புரட்சி தலைவிக்கு என்ன கொடுத்தார்களோ இப்படி இது பண்ண அடிச்சுட்டாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அப்புறம் மருந்துல விஷம் வச்சாங்க சோத்துலைன்னு சொல்லி எவ்வளவு சண்டை, எவ்வளவு கீழ்த்தரமாக போய் அடித்து கொண்டார்கள். அந்த கீரியும் பாம்பும் இன்றைக்கு பக்கத்துல. ஆனா பரவாயில்ல, அண்ணாமலை ஒரு பாம்பாட்டி. கீரியமும் திறந்து விடவில்லை, கீரியமும் பாம்பையும் தனித்தனியா கரெக்டா அடைச்சு வச்சிருக்காரு. அந்த அளவுல அண்ணாமலை. அதன் பிறகு ரெய்டின் மூலம் வந்து சேர்ந்த நம்ம பாரிவேந்தர் ஐயா அவர்கள், எஸ்ஆர்எம் கல்லூரி, இன்னொரு கல்வி தந்தை ஏசி சண்முகம், அவர் ஒன்று. அதன் பிறகு இன்னும் தேவநாதன் யாதவ், இன்னும் அல்லற சில்லறை, அந்தது முறிஞ்சது கட்சியெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு அந்த தூரத்திலிருந்து பார்த்து தெரியல. ஜான் பாண்டியன், மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள். ஏன்னா அங்கே வந்து ஒரு கோயில் கிடாயினா, கிடா வெட்டுறதுக்கு வீச்சர் வாளோட புள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, பழி கொடுக்கறதுக்கு. அதனால ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்கள், அவர் டக்குன்னு அருவாள் எடுத்து ஒரே போடா போட்டுருவாரு, புள்ளி கொடுத்துருவாரு. அதனால அவர் இப்படி அரசியலிலே அடையாளம் தெரியாதவர்கள், அனாதையாக போனவர்கள், இருந்த இடம் தெரியாமல் போனவர்கள், பாட்டாளி மக்கள் கூட்டணி கட்சி போன்ற பச்சோந்திகள், இவர்களை எல்லாம் கூட்டி வைத்து கொண்டு 140 கோடி மக்களுடைய தலைவராக, பிரதமராக இருக்கிறவர் வந்து இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கலாங்க. அண்ணாமலை சொல்றத அப்படியே நம்பிடுறதா? ஆசை வெட்கமறியாது இல்ல. அரசியல் ஆசை எதையும் விலை பேசிவிடும். அரசியல் ஆசை
எதற்கும் துணிந்து விடும். எதற்கும் துணிந்த மனது நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு. அதனால தான் அந்த அல்லற சில்லற அந்தது முறிஞ்சது வெந்தது வேகாதது எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஒப்படி பண்ண பார்த்தாரு. அதுவும் கூட்டம் ஃபெயிலியர். பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாங்க. என்ன கொடுத்து என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அண்ணாமலையை சாதாரணமாக இடம் போடாதீங்க. அண்ணாமலை என்ன தெரியுமா, பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காருங்க. எடப்பாடியோட அவர் கூட்டணி வைக்கவே விரும்பலை. எடப்பாடியோட கூட்டணி வைத்தால் எடப்பாடி அதிமுக தான் தலைமை. என்ன அதிமுக தலைமையாகும் போது இவர் வாயை புத்திக்கிட்டு, யாரு அண்ணாமலை, எடப்பாடி சொல்றதை கேட்டுக்கிட்டு வாயை புத்திக்கிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றவாரு. எடப்பாடி கண்டிப்பாக டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ உள்ளே சேர்க்க விரும்ப மாட்டார். ஒன்று, டிடிவி தினகரன் உள்ள வர முடியாது, ஓபிஎஸ் உள்ள வர முடியாது. எடப்பாடியும் கராரான ஆள், கூட்டணி தலைவர் நான் தான், எந்த தொகுதிக்கு எவ்வளவு செலவழிக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்கன்றவர். அப்ப அண்ணாமலை புறங்கை இணக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அப்ப அண்ணாமலை போட்ட திட்டம் என்ன? எடப்பாடி இருந்தால் நமக்கு சிக்கல். ரொம்ப மாஸ்டர் பிரெயினுக்கு அண்ணாமலை. மோடி இந்த குஜராத் கும்பலோட பழகி 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 மாஸ்டர் பிரெயின் ஆயிட்டாப்ல. அப்ப என்ன, எடப்பாடி உள்ள இருந்தா நம்ம சீட்டு செல்லாதியா. அப்ப என்ன செய்யலாம்? அதுக்கு பொன்முட்டையிடம் வாத்துக்கள் இந்த தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ள கொண்டுட்டு வரணும். இவங்கள்ட்ட இருந்து தான் பிடுங்கணும்னா எடப்பாடி இங்கே இருக்கக்கூடாது. அப்ப போட்டு தாக்கியதில் அதிமுகவை கலற்றி விட்டார்கள். இவர் என்னமோ நான் என் மண் என் மக்கள் யாத்திரை போறேன், தமிழ்நாடே கொந்தளிச்சிருச்சு, தமிழ்நாடே என் பின்னால் திரண்டு விட்டது அப்படின்னு சொல்லி அதே சமயம் ரொம்ப விவரமா காய் நகர்த்தி இருக்கிறார். நான் டெல்லிக்காரங்களுக்கு இங்கே சொல்கிறத, தலைவர் சொல்கிறத நம்புவானுங்க. இங்கே உள்ள எல்லா அந்த உளவுத்துறை அது இது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுத்து பாக்கெட்டில் போட்டு விட்டாரு. அதன் பிறகு இவர் என்ன செய்கிறாரு, புதிய தலைமுறை நியூஸ் 18க்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து மிரட்ட வேண்டியதை மிரட்டி ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறார். இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டதோட அதிமுகவோட அந்த கூட்டணிக்கு ஒரு முடிவை கட்டி விடுகிறார். அதாவது அதிமுகவுக்கு முடிவு கட்டத்தாயா இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டது. அதிமுக இப்ப அறுத்துக்கிட்டு போயாச்சா? இப்போது யார் தலைமை? பிஜேபி தலைமையில யாராரு? அதான் சொன்னேன், அந்தவன் முடிஞ்சவன், போனவன் வந்தவன், அரசியல் அனாதைகள் பச்சோந்திகள் எல்லாம், கீரி பாம்பு தவளை தண்ணிக்கு இழுக்கும், பாம்பு மேட்டுக்கு இழுக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கியது எதற்காக? பொன்முட்டையிடும் வாத்து டிடிவி தினகரன், பொன்முட்டையிடும் இன்னொரு வாத்து ஓபிஎஸ். எவ்வளவு இருக்கும், எங்கெங்கே எல்லாம் இருக்கும். ஐபிஎஸ் மூலங்க, அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் மூளை எங்கெங்கே இவனுங்க பதுக்கி வச்சிருக்கானுங்க, எங்கெங்கே எத்தனாயிரம் கோடி பதுங்கி இருக்கு. அல்ல குறையாத குபேரனின் செல்வம் போல வந்து கொண்டே இருக்குமே. கண்டெய்னர், பிடிபட்ட கண்டெய்னர் 3 தானே, மீதி கண்டெய்னர்ல உள்ள பணமெல்லாம் எங்க புதைச்சு வச்சிருப்பானுங்க, எங்க மாத்தி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அத்துபடி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு போடுவார் பாருங்க. டிடிவி சோர்ந்து போய் தான் இங்க உட்கார்ந்து இருந்தாரு. என்னடா எவ்வளவு கேட்பானோ என்னமோ, இந்த பையன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படி. அவருக்கு இந்த அரசியல் ரீதியாக இதுல ஜெயிச்சு விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இது ஒரு கூட்டணி, இது எல்லாம் நம்ம ஆனால் கேஸ், அவர் மேல இருக்குல்ல கேஸ். அப்ப இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும், மரியாதையாக அடுத்த கட்டத்துக்கு, அரசியலின் அடுத்த கட்டத்துக்கு. சரி எவன் வேணும், ஜான் பாண்டியா வேணும் வந்திருக்கான், இவெல்லாம் ஒன்றும் விளங்காதவங்கயா. நான்லாம் ஒரு எலெக்ஷன்ல இருந்து ஆர்கே நகர்ல இத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு போட்டோம், இப்ப நிக்க வேண்டியிருக்கு. சரி தலையெழுத்து இருப்போம், எவ்வளவு கேட்பான், சரி கொடுக்கலாம் என்று. இதுல தேர்னது 2 மட்டுமல்ல, அதாவது பொன்முட்டையிடம் பார்த்து உடனே அடிக்கிறது. இன்னும் 2 யார் சொல்லுங்க? பாரிவேந்தர், பச்சமுத்து, புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம். அவர்களிடம் அல்ல குறையாத வற்றாத ஜீவன் நதியாக இருக்குதுல்ல பணம், அதுலேயும் பல கோடிகளை ஆட்டைய போடலாம். அதனால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா ஜெயிக்குது, தோக்குது, அதெல்லாம் அண்ணாமலைக்கு கவலையே இல்லைங்க.
அப்படியெல்லாம் அவருக்கு அந்த கற்பனை எல்லாம், அவர் ரொம்ப உஷாரான ஆளு. அவருக்கு முன்னாடியே தெரியும் மோடிஜி வருவாராங்கிறதுலே அவருக்கு சந்தேகம் இருக்கு. மீண்டும் பிஜேபி வருமா என்பதிலே அவருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆகவேதான் இது தாண்டா சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு சந்தர்ப்பமே நமக்கு கிடையாது. என்ன, இப்போது விட்டால் வேறு எப்போதும் இல்லை. பணம் இங்கே ஒரு 30, அங்கே ஒரு 40, 50, 60, 70, 80, 100 கோடியாவது இந்த தேர்தலிலே திரட்டி விடுவார் திரு அண்ணாமலை அவர்கள். இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இதற்காகத்தான் இவ்வளவு கடுமையாக உழைத்தார். இதற்காகத்தான் என் மண் என் யாத்திரை போனார். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்பதை போல இதற்குத்தான் ஆசைப்பட்டார் அண்ணாமலை. மிக அருமையாக, கரெக்டாக ஐபிஎஸ் அண்ணாமலை, ஐபிஎஸ் இப்ப சொல்லலாம், அழகா வெட்டி தூக்கி போட்டார் எடப்பாடியாரை. பாரதிய ஜனதா கட்சி எக்கேடு கட்டானே, ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நமக்கு தேவைப்பட்டவன்லாம் வந்து மேடையில் உட்காந்தாச்சு, அவ்வளோதான். தேவநாதன்ட்ட எல்லாம் ஒன்றும் பேராது, வின் டிவி தானே, வேணா வின் டிவி எடுத்துக்கிறங்க அப்படிம்பாரு. தேவநாதன்கிட்ட எல்லாம் ஒன்றும் தேராது. தேரக்கூடிய 4 பேர், அதிலும் முதல் தரம் பொன்முட்டையிடும் வாத்து தினகரன், அடுத்ததாக ஓபிஎஸ், அதற்கு அடுத்ததாக பாரிவேந்தர் இருக்கும்போது பயம் எதற்கு? அதனால் அங்கே ஒரு மூடை, இங்கே ஒரு மூடை, எல்லாம் சேர்த்து 100 கோடிக்கு மேல் இந்த தேர்தலிலே வரப்போகிறது அண்ணாமலைக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரையில் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டார். எல்முருகனாவது எல்முருகன், தமிழிசை, அது இது, வானதி நாவரல கத்தினாரே, ஊழையிட்டாரே வானதி, கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்க, எதிர்கட்சிகள் கேட்கிற அளவுக்கு கைதட்டுங்க என்று ஊழையிட்டார். ஊழையோட போயிட வேண்டியதான். அன்பு தம்பி அண்ணாமலை மிக அருமையாக ஆட்டையை போடுவார் 100 கோடி ரூபாயை. அதற்குத்தான் பிரதமரே கூட்டிய பிரதமர் எக்கேடு கட்டார் என்ன, கூட்டம் வந்தா என்ன, வராட்டி என்ன, எனக்கு தேவை பணம். அதிலே வென்று விட்டார் அண்ணாமலை. அத்தனை பேரையும் பிஜேபியின் பிரதமரிலிருந்து கடைசி தொண்டன் வரை நிக்க வச்சு ஏமாத்துறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அதிலே வென்று விட்டார் அண்ணாமலை. காமெடி அப்படி போய்கிட்டு இருக்கு. அடுத்து தொடர்ந்து பேச்சுரிமையோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.